இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 5 4 3 2 1 0 plus 5 seconds. Lift off normal. That's a marvelous lift off of PSLV tracking. C-60 SpaceX mission on the go. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இந்தியாவின் கனவு திட்டமான ககன்யானை செயல்படுத்த இஸ்ரோ முழுவீச்சில் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு சொந்தமாக விண்வெளி ஆய்வு மையத்தை 2035ஆம் ஆண்டுக்குள் நிறுவ இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. இதற்கான முன்னோட்டம்தான் ஸ்பேடெக்ஸ் எனப்படும் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் திட்டம். தனித்தனியாக உள்ள 2 விண்கலங்களை விண்வெளியில் இணைய வைக்கும் செயல்முறையே ஸ்பேஸ் டாக்கிங் திட்டம். நிலவை ஆய்வு செய்வதோடு அந்த மாதிரிகளோடு பூமிக்கு திரும்பவும் இந்த தொழில்நுட்ப பரிசோதனை உதவும் என்கின்றனர் விஞ்ஞானிகள். இப்படிப்பட்ட மிக முக்கியமான டாக்கிங் சிஸ்டத்தை அமெரிக்கா, ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் மட்டுமே வைத்திருக்கும் நிலையில் அந்த சாதனை பட்டியலில் இந்தியாவின் பெயரையும் இணைக்கும் நோக்கத்துடன் விண்ணில் சீறி பாய்ந்தது PSLV C-60 ராக்கெட். 3 2 1 0 plus 5 seconds. Lift off normal. That's a marvelous lift off of PSLV C-60 SpaceX mission on the go. தலா 220 கிலோ எடை கொண்ட ஸ்பேடெக்ஸ் A மற்றும் ஸ்பேடெக்ஸ் B என்ற 2 விண்கலங்களை சுமந்து கொண்டு ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சரியாக இரவு 10 மணிக்கு விண்ணில் பாய்ந்தது PSLV C-60 ராக்கெட். இதில் விண்கலங்கள் மட்டுமின்றி மொத்தம் 24 ஆய்வு கருவிகளும் இடம்பெற்றுள்ளன. விண்ணில் செலுத்தப்பட்ட 15வது நிமிடத்தில் ராக்கெட்டின் முதல் 2 அடுக்குகளான ஸ்பேடெக்ஸ் A மற்றும் B ஆகிய 2 சிறிய விண்கலன்கள் வெற்றிகரமாக விண்ணில் பிரிந்தன. இதனையடுத்து புவியில் இருந்து 476 கிலோமீட்டர் தூரத்தில் வெவ்வேறு சுற்றுப்பாதைகளில் 2 விண்கலங்களும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. The first phase of PS4 restart happens in non-visibility period. The second phase of PS4 restart takes place in the visibility period of Shetland in orbit 2. இதன் மூலம் ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சி அடைந்த விஞ்ஞானிகள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். Ambience here on the night of 30th December 2024. ISRO has got its own space docking experiment. Do continue to follow the social media handles of ISRO for the updates. இதனையடுத்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோமநாத், விண்ணில் ஏவப்பட்ட 2 சிறிய விண்கலங்களும் 20 கிலோமீட்டர் இடைவெளியில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக அறிவித்தார். செயற்கைக்கோள்களை சரியான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்திய PSLV திட்டத்தின் ஒட்டுமொத்த குழுவிற்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், விண்கலங்களை இணைக்கும் டாக்கிங் செயல்முறை ஜனவரி 7ஆம் தேதி தொடங்கப்படும் என்றார். Really happy to announce the successful accomplishment of the launch of PSLV C-60 for the SpaceX mission. The rocket has placed the satellites in the right orbit, which is 475 kilometer circular orbit, and we hope that the docking process can happen in another 1 week. The nominal time is going to be approximately 7th of January. முதல் முறையாக நிலவின் தென் துருவத்தில் தடம் பதித்து ஒட்டுமொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த இஸ்ரோ அடுத்ததாக டாக்கிங் சோதனையிலும் வெற்றி பெற்று விண்வெளி ஆய்வில் மற்றொரு மைல்கல்லை எட்டும் நாளை ஆர்வத்துடன் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.